கர்த்தருடைய வார்த்தையினராய் கடந்து செல்வோம். கர்த்தர் பலன் தருவாராக. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒருமிக்க கடந்து வருகிறோம். தகப்பனாகிய தேவன் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் பிள்ளைகளோடு கூட பேசும். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தைகள் விளைச்சலை தரட்டும், கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஏனெனில் அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துடைய தொடர்ச்சி என்பது அந்த ஏனெனில்ங்கிற வார்த்தையை நம்ம காண்பிக்கிறது. ஏனெனில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு நற்கிரியைகளை நடப்பிப்பதற்காக தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றை கொடுத்தார். அதான் அந்த முந்தின பகுதி சொல்லுகிறது, ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, நற்கிரியைகளை செய்வதற்காக தேவனாய் கர்த்தர் அந்த ரட்சிப்பு என்கிற ஒன்றை கொடுத்தார். எப்படி நற்கிரியை செய்ய முடியும்? அதற்காக தேவன் அவருடைய செய்கைகளாக உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். தேவனுடைய செய்கைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேத பகுதி சொல்லுகிறது. ஏற்கனவே உங்களோடு கூட நான் அந்த வார்த்தையை உபவாச கூட்டத்தில் ஏதோ ஒன்று அவங்ககிட்ட பேசினேன். பலவான் கையில் உள்ள அம்பு போல, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சங்கீதம் 127 ஒரு அழகான வசனம் உண்டு. வாழ வைதன் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அம்பு எப்படி இருக்கும் பிரதர்? அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதால குறிப்பிட்ட லக்கை நோக்கி போக முடியுமா? அது விரும்புகிற இடத்துக்கு செல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது விரும்புகிற இடத்திற்கு அதால இயங்க முடியாது, அது போக முடியாது. அதை உந்தி தள்ளுவதற்கு அந்த வில் என்கிற ஒன்று என்ன செய்யப்படும்? தேவைப்படும். அப்புறம் அந்த வில்லை இயக்குவதற்கான ஒரு ஆள் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தாதான், எவ்வளவு கூர்மையாய் பலமிக்கதா இருந்தாலும் அந்த அம்பானது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். அதான் பைபிள் வசனம் சொல்லுச்சு, மைட்டி மேன் கையில் இருக்கிற அம்பு. ஆங்கில வேதாகம் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துது. அப்ப தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அம்பா இருக்கிறாய். எதற்கு பிரதர்? அவர் எதற்கு பயன்படுத்துகிறார்? நற்கிரியை செய்வதற்காக தேவனாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அது எப்படி நற்கிரியை செய்வதற்கு பயன்படுகிற பாத்திரமா மாறிடுவோமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டால் அப்படிப்பட்ட பாத்திரமா மாறுவீங்க. அப்ப ஏனெனில்ங்கிற வார்த்தை முன்னாடி நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 8ஐயும் 9ஐயும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் அப்படி சொல்லி அந்த வசனம் என்பது தொடர்கிறது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி. என்னை ஆண்டவராய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் பிரதர், தேவனாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து இப்படி வாழ்ந்தேன், நான் சின்ன வயசுல இருந்து இப்படியாக நான் காணப்பட்டேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லாதபடி ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்து ஈவா இருக்கிறது. கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. நல்லா கவனிங்க. நான் இள வயது முதல் ரொம்ப ஆண்டுக்குள் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம், அப்படியெல்லாம் பேசுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தோல்வியான நிலையில் இருக்கிற வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் நமக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடையாது, அவ்வளவு பிரச்சனை, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சண்டை சச்சரவு, வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ஆனா அவர்கிட்ட எப்ப பேசினாலும் சொல்லுவாரு, நான் இள வயதுல இருந்தே ஆண்டருக்குள் இருக்கிறேன், சின்ன வயசுலயே ஆண்டரை பிடிச்சுக்கிட்டேன், கர்த்தருக்குள்ள நான் இருந்து நான் விதமாய் வாழ்ந்து அப்படின்னு அவருடைய சுய பிராணமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம திரும்ப கேட்க முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் நீங்க சுயமா பேசுறதுனால பிரதர் எப்படிப்பட்ட நன்மைகள் நீங்க இருக்கிறீங்க நான் கேட்க முடியாது இல்லையா? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வருஷம் வீட்டுல பெரும்பாடுபட்டு ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே காலையில எழுப்பிடுவாங்க 5 to 6 மணி வரைக்கும்.
3 பேட்சா குளிக்கிற கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா தொட்டிக்கிட்டு விடுவாங்க. எல்லாம் தொட்டியை சுற்றி நிற்கணும் பக்கெட்டு மக்கோட. ஒரு விசில் ஒயின்னு ஒரு விசில் அடிப்பாங்க. கட கட கடன்னு தண்ணியை வந்து ஊற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த விசில் அடிச்சோன்னே நிறுத்திட்டு சோப் போடணும். அப்புறம் அடுத்த விசில் அடிச்சோன்னே டக்குன்னு மறுபடியும் தண்ணியை ஊற்றணும். இவ்வளோ குளிப்பே நடக்கும். 1 மணி நேரத்துக்குள்ள குளிச்சு முடிச்சு 6 மணிக்கு சேப்பல் போகணும். அப்புறம் 6:30க்கு மேலே கொண்டு போய் ஸ்டடின்னு சொல்லி ரூம்ல அடைப்பாங்க. திரும்ப எகேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் தொடங்குற வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த 1 மணி நேர கேப்ல ஒரு பையன் உண்டு, ஏரல் பக்கத்துல இருந்து வந்து அவனும் அந்த ஹாஸ்டல் இருந்தான், படிச்சான். பக்கத்துல தான் ஊர், ஆனா அங்கிருந்து படிச்சான். அந்த பையன் என்ன செய்வானா, எங்களெல்லாம் கூட்டு உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு உட்காந்து அவன் தான் ஜெபத்தை லீட் பண்ணுவான். அவன் தான் ஜெபத்தை லீட் பண்ணுவான். அந்த 1 மணி நேர கேப்ல 3வது பேட்சா நாங்க குளிக்க போனோம்னா 5 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் அந்த கடைசி அந்த 5:45 டைம்ல எங்க போனோம், குளிக்க போனோம். இல்ல ஃபர்ஸ்ட் பேட்சா இருந்தா குளிச்சுட்டு ஓடி வந்து உடனே ஜெபம் பண்ண உட்காருவோம். அந்த பையன் தான் எங்களை நடத்துவான் ஜெபத்துல. பயங்கர வைராக்கியமா இருப்பான். அப்ப எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, வேத வாசிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நடக்கும். அப்புறம் 6 மணிக்கு சேப்பல், அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொஞ்சம் ஜெபத்துக்குள்ள இருந்த நாட்கள் அது. இப்ப இந்த பையன் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா நடத்துவான். சாயந்தரம் அதே மாதிரி முடிச்ச உடனே டைம் கிடைச்சுன்னா ஓடி வந்து சோம் பண்ணலாமான்னு கூடுவான் எங்களை ஒரு சிலரை. அப்படி பாத்தீங்கன்னா அந்த 9th நாட்கள் போச்சு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய நண்பர், அவன் என் கூட படிச்ச பையன், 9th என் கூட படிச்சவன், அவன்கிட்ட கேட்டேன், எப்பா நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஏரல் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஆனா முழு குடி போதில் உட்கார்ந்து இருந்தான். முழு குடியில ஒரு முழு குடிகாரனா இருந்தான். எனக்கே ரொம்ப பயங்கர கவலையா இருந்தது அப்படின்னா. அதனால தான் ஆண்டு சொன்னார், நீ இதுல பெருமை பாராட்ட முடியாது. இதுல ரட்சிப்போம் கிரியை பார்த்து நான் கொடுத்ததல்ல. ஐயா வசனத்தை கத்துக்கிட்டேன், ஆண்டுக்குள்ள வந்துட்டேன், ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா தேவனாய் கர்த்தர் சொல்லுவாரு, அது உன் பலத்தினால அல்ல. நீ ஒரு நாளும் உன் ரட்சிப்பை குறித்து காலர் என்ன செய்ய முடியாது, நீ தூக்கி விட முடியாது. என்னை பார்த்து என்னுடைய நடக்கே பார்த்து தேவனாய் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டுடைய வசனம் சொல்லிச்சு, முந்தினோர் முந்தினோராயும் இருப்பால் என்கிற வசனம் அதுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. சிலர்லாம் தேராது என்று ஒதுக்கப்பட்ட பாத்திரங்கள் தேவனுக்குள்ள வைராக்கியமா எழுப்பி நிற்கும். நான் சின்னதுல இருந்து ஆண்டு இருக்கிறேன்னு சொல்ற நிறைய பாத்திரம் வாழ்நாள்ல வீணா போகுது. அதனால தான் ஆண்டவராய் கர்த்தர் அந்த வார்த்தை என்ன பண்ணாரு, அதுல அங்க பயன்படுத்துகிறார். அது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி அது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல, கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. அப்ப நமக்குள்ள என்ன இருந்துச்சு பிறர், ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டு மேல வைக்கிற விசுவாசம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே. இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாருக்கும் தெரியுமா பிரதர்? எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஜாதி மார்க்கத்தாருக்கு தெரியும். மத தீவிரவாதிகளுக்கு தெரியும். மிஷனரிகளை கொலை செய்தவர்களுக்கும் தெரியும். அவங்களாம் ஏன் பிரதர் ரட்சிக்கப்படல? ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங். நமக்குள்ள விசுவாசம் ஒண்ணு இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன இல்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சும் விசுவாசம் ஒண்ணு இல்லை, அதனால ரட்சிக்கப்படல. நம் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. விசுவாசம் ஒண்ணு வந்தது, அந்த விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே தேவன் ரட்சித்தார். அப்ப எந்த நிலையில் இருக்கிற ஜனங்கள்லாம் தேவன் ரட்சித்தாரு? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க. முதல் வசனத்துல சொன்னாரு, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் என்னமா இருந்தீங்க, மரித்தவர்களா இருந்தீர்கள். எவன் அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறானோ, பாவத்தில் நிரம்பி இருக்கிறானோ, அவன் தேவனுடைய பார்வையில் செத்தவன், அவன் மரித்தவன். அந்த நிலையில இருந்தா தேவன் உங்களை ரட்சித்தார். ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்திற்கு ஒரு வழக்கம் இருக்கு. அந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்து கொண்ட நம்மை தேவனாய் கர்த்தர் ரட்சித்தார். எல்லாத்துக்கும் ஒரு வழக்கம் வச்சிருக்கிறான் இல்லையா? கல்யாணம்னா இப்படி நடக்கணும். கிறிஸ்துவ மார்க்கத்துல அப்படி ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? கிறிஸ்துவ மார்க்கத்துல அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. வீடு பிரஸ்ட் இப்படி பண்ணணும், கல்யாணம்னா இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், ஒரு வழக்கம் இருக்கு. ஏன் கேட்டா சொல்ல, எங்க வழக்கம், எங்க குடும்ப வழக்கம், எங்களுடைய ஊர் வழக்கம், இது எங்க ஊருடைய பாணி, இது நாங்க இப்படி வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், அங்கிருந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கிருந்து இந்த உலக
வழக்கத்துக்கேற்றபடி வாழுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு என்கிற ஒன்று அவசியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற நீங்க உலக வழக்கத்தின்படி வாழ முடியாது. இந்த உலகத்துக்கு நிறைய வழக்கம் இருக்கு. அந்த வழக்கத்தின்படி நான் வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா இல்ல பிரதர், இது இப்படி பிரதர், அது அப்படி பிரதர், அந்த காரியம் அப்படி பிரதர், இந்த மணி அடிச்சாதான் பிரதர் ஆசீர்வாதம் பிரதர். ஒரு சமயம் நான் பிரசங்கம் பண்ண போகும்போது அங்க ஒரு சகோதரர் அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, பிரதர் நீங்க ஒன்னு சொல்லிட்டு போங்க இந்த கோயில் குட்டிக்கிட்ட, சொல்ல அவனுக்கு வழங்க மாட்டேங்கினார். என்னன்னு, நம்ம ஊர்ல எவ்வளவு அழகா மணி அடிப்பாங்க, இவன் கோயிலுக்கு மணி அடிக்க சொன்னா துக்க மணி அடிச்ச மாதிரி அடிக்கிறான், டங் டங்குன்னு அடிக்கிறான். அது வரை என்ன சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்த கேள்வி வருது, மணி அடிச்சாதான் கர்த்தர் இறங்கி வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருத்தனுக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு, அதுல இந்த மணி கூட ஒருத்தனுக்கு பெருமையா இருக்குது. மணி அடிச்சாதான் கர்த்தர் இறங்கு வரா பிரதர். திருநெல்வேலி தூத்துக்குடியில மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படியே கன்னியாகுமரி மாவட்டம் போயிட்டீங்கன்னா அங்க மணிக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பாரம்பரிய சபையா இருந்தாலும் அங்க ஒன்றும் மணி அடிச்சுட்டுலாம் யாரும் என்ன செய்யல, அங்க இல்லை. அந்த மணிக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இதுக்கு இந்த மணி, அதுக்கு அந்த மணி, அதுக்கு டிசைன் பண்ணி கேட்கும் போது அப்படி இனிமையா இருக்கும்போது லண்டன்ல இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணி என்ன வச்சிருக்கிறோம், நாங்க வச்சிருக்கிறோம் எல்லாம் கேட்கக்கூடாது. இந்த இதுல இருந்து தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இருந்து பிரதர், இந்த உலக வழக்கத்திலிருந்து வீடு பழச செய்யணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள உப்பு போகணும் பிரதர், உப்புக்குள்ள மஞ்சள் இருக்கணும் பிரதர், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. உப்பு மஞ்சளும் போனாதான் வீட்டுக்குள்ள என்னது ஆசீர்வாதம் எல்லாம் டயலாக் வாசிக்க கூடாது. அப்ப ஆண்டு சொல்ல உப்பையும் மஞ்சளையும் வச்சுக்கிட்டே கட்டிட்டு அழு, என்ன செய்யாத, என்ன கூடாதுன்னு பாரு, உனக்கு அதான ஆசீர்வாதம், அதே வச்சுக்க, என்ன ஏன் கூப்பிடுறேன்னு கேட்பாரு. உலக வழக்கம், இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழக்கம் வச்சிருக்கிறோம். கர்த்தர் சொல்ற அந்த வழக்கத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வருது. அடுத்து என்ன சொல்ல பாருங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படி லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை கிடையாது, அவனுக்குள்ள ஒரு ஆவி வேலை செய்துன்றார். என்ன ஆவி? ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய ஆவி. விளங்குதா இல்லையா? ஆகாயத்து அதிகார பிரபுனா யாரு? பிசாசு கிரியை செய்கிறான்னு சொல்றாரு. ஒரு பிள்ளை கீழ்ப்படியாம இருக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் சரி, நீ கீழ்ப்படியாமின் பிள்ளைன்னு உங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைல மட்டும் கணக்கில் கொண்டாதீங்க. சில நேரம் நீங்களும் கீழ்ப்படியாமின் பிள்ளையா தான் இருப்பீங்க, உங்க வயசு 70 இருந்தாலும். அதனால கீழ்ப்படியாமின் பிள்ளை யாரு பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, அவன் சாதாரணமா கீழ்ப்படியாம லிஸ்ட்ல அவன் வைக்க முடியல. அவனுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவிக்கு அவன் கீழ்ப்படுகிறபடினாலே மற்றவற்றுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். நான் சொல்ல வசனம் சொல்லு. அப்ப அங்கிருந்து ரட்சிப்பு தேவைப்படுது. இதுதான் வேற மாதிரி சொன்னார், உங்களுக்கு போராட்டம் உண்டு இந்த உலகத்துல அப்படின்னு எபேசு 6 ஆண்டவரை கர்த்தர் அந்த போராட்டத்தை குறித்து எழுதும் போது, வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டுன்னார். வானமண்டலத்துடைய பொல்லாத ஆவி, அதான் இங்க சொன்னாரு. வானத்தினுடைய அந்த அதிகார பிரபுவனுடைய ஆவி, அதற்கு கீழ்ப்படுகிறபடினாலே மற்றவற்று கீழ்ப்படிதல் வரல. யாருக்கு? நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படிதல் வரல, தேவனிடத்துல கீழ்ப்படிதல் வரல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கீழ்ப்படிதல் வரல, வீம்பும் விதண்டாவாதம் இருக்குது. அப்ப உங்க பிள்ளை கீழ்ப்படியலன்னா என்ன அர்த்தம்னா, அது வேற ஒண்ணுக்கு கீழ்ப்படியுதுன்னு அர்த்தம். நீங்க கீழ்ப்படிய மறுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, புல்பீட்ல இருந்து வர்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறான்னு சொல்ற வார்த்தை கீழ்ப்படிய மறுக்கிறீங்கன்னா, செலக்டிவ் அம்னீசியா மாதிரி சிலது கீழ்ப்படியும் பிரதர், சிலது கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து எது கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிகள் என்று அர்த்தம். நான் சொல்ல இந்த வசனம் சொல்லுது. எப்படி நடந்து கொண்டார்கள் பிரதர்? எப்படி அவன் மரித்ததாய் மாறினா? எப்படி மரித்த நிலையில் காணப்பட்டா? ஒன்று, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்தான். இரண்டாவது, ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய ஆவிக்கு கீழ்ப்படிச்சான். அப்படி தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற, அதிலிருந்து இருந்து உனக்கு ரட்சிப்பு தேவை இருக்கிறது. அப்புறம் அடுத்து சொல்ற பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நல்ல கவனிங்க, இந்த முற்காலத்திலே இந்த லிஸ்ட் உங்களுக்கு இருந்தா ஓகே. இப்பவும் அந்த லிஸ்டின் படி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரட்சிப்பு தேவையா இருக்கிறது என்று அர்த்தம். முற்காலத்திலே
நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். இங்க அடுத்து சொல்ல என்ன கேட்டீங்கன்னா, மாம்ச இச்சையின்படி நடத்தல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, மாம்சமும் மனதும் என்ன விரும்புகிறதோ அதையே செய்வது. அதுக்கு பிறகுதான் மாம்ச இச்சைன்னு சொல்றாரு. இது ஏன் விருப்பம், இது ஏன் ஆசை, எனக்குன்னு இது இல்லையா, நான் இப்படிதான் இருக்கும்னு ஆசைப்படுறேன், நான் அப்படிதான் வாழணும்னு ஆசைப்படுறேன், இதைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படிதான் என் கல்யாணம் நடக்கும்னு ஆசைப்படுறேன், இப்படிதான் இந்த வேலைக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன், நான் இந்த நாட்டில் இருக்கும்னு ஆசைப்படுறேன், இந்த நாடு தான் என் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். விளக்குதா இல்லையா? இதான் மாம்ச இச்சையின்படி நடத்தல். நீங்க மாம்ச இச்சைன்னா ஏதோ ஒண்ணு, நீங்க விடுதலையாக்கப்பட்ட ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு அந்த இச்சை இல்லைன்னு பெயர விடாது. உங்கள் மனதும் மாம்சமும் என்ன விரும்புதோ அதையே செய்ய விரும்புறீங்க இல்லையா, அதான் மாம்சத்தினுடைய இச்சை. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறது தான் இந்த விளக்கல சொல்றோம். இதுதான் பிரதம ஆசை, இப்படிதான் நான் வாழணும், இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இதுதான் ஆண்டவர் சொன்னார் மாம்சத்தின் இச்சை. ஏன்னா உங்கள் மனதும் உங்கள் மாம்சமும் என்ன விரும்புதோ அதை செய்யணும், அவ்வளவுதான். அவர் என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை செய்கிறவன். அங்கிருந்தா தேவன் ரட்சித்து இருக்கிறார். முற்காலத்திலன்னு சொன்னார். இது முற்காலத்தில் இருக்குதா உங்களுக்கு இக்காலத்தில் இருக்குதான்றது நீங்க தான் டிசைட் பண்ணும். முக்காலத்தில் இருந்து சின்ன சந்தோஷம், இக்காலத்தில் இருந்தா நீ மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, நீ ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். இப்படி எதுல இருந்தாலும் ரட்சிக்கப்பட லிஸ்ட் போட்டு வர. அப்புறம் அடுத்தது பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்முடைய வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தில் வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவரை கர்த்தர் சொல்றார். இதனால ரட்சிக்கப்பட்டு சொல்லும் போது இங்க 3 காரியம் சொல்லப்படுது. கவனிச்சீங்களான்னு தெரியாது. என்னதெல்லாம் 3 வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். கரெக்டா நல்லா கவனிங்க. முதல்ல எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னாரு. இப்ப ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற இந்த தன்மைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னார். என்ன தன்மை, அவரிடத்துல வெளிப்பட்ட தன்மையை சொன்னாரு. 3 காரியம் சொன்னார். 1 அன்பு, 2வது தயவுன்ற வார்த்தையை பயன்படுத்துறார், 3வது கிருபை. இந்த 3 வார்த்தையில பயன்படுத்தப்படுது உங்களை என்னை ரட்சிப்பதற்கு. நான் வச்ச அன்புன்றார், நான் உங்க மேல பாராட்டின தயவுன்றார், அப்புறம் சொல்றாரு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை. இதெல்லாம் இணைந்து உனக்கு ரட்சிப்பை தந்தது. எதற்கு பிரதர்? வருங்காலத்துல என்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை உனக்கு வெளிப்படுத்துவதற்கு. உடனே போட்டிருக்கதுல நல்லா கவனிங்க. என்ன போட்டிருக்காரு அதுல? வருங்காலங்களில் 6ஆம் வசனத்தோட 2வது பாட்டு, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்கு. அப்ப ரட்சிப்பு என்ன செய்து பிரதர்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை, அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எனக்குள் விளங்க செய்வதற்காக தேவன் அந்த ரட்சிப்பை கொண்டு வந்தார். அவர் தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்குள்ள விளங்குவதற்கு என்ன வேணும் பிரதர்? ரட்சிப்பு என்கிற ஒன்று வேணும். அது எப்படி கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து நம்ம மேல பாராட்டின அன்பினாலே, பிதாவானவர் நம்ம மேல் பாராட்டின அன்பினாலே, தயவினாலே, கிருபையினாலே அது நமக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 1 மகா மேன்மையான அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்குள்ளே விளங்க பண்ணும்படி தீர்மானித்தார். 2 இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் மாறும்படி தேவனாய் கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை நமக்குள்ள நடப்பிக்கும்படி தேவன் தீர்மானித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய செய்கைகளாய் நாம் மாறும்படி, அவருடைய கரத்தின் கிரியைகள் அல்ல, அவருடைய செய்கைகளாய் மாறுவது. உருவாக்கப்பட்டது வேணா கரத்தின் கிரியைன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்ல இல்லை, இப்ப நீ என்னுடைய செய்கையாகவே மாறணும் என்பதற்காக தேவன் ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அவருடைய செய்கையா இருக்கிறீங்களா என்பது அடுத்த கேள்வி. நீங்கள் அவருடைய செய்கைகளா இருக்கிறீர்களா என்பது அடுத்த கேள்வி. இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்படுதல் என்பதை குறித்தான ஒரு 3-4 வசனங்களை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே கர்த்தர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அழகா தெளிவா சொல்ல, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுறதுன்னு என்னன்னா நீ முதல்ல அவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள இருந்தா என்ன நடக்குது பிரதர்? பழசெல்லாம் ஒளிஞ்சு போகுது. பழைய செய்கை, பழைய பேச்சு, பழைய சிந்தை எல்லாம் ஒளிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு பேச்சு மாறிடுது இல்லையா? ரசிக்கப்பட்ட பிறகும் இல்ல பிரதர் இன்னும் அப்படியே பிளட் பண்ணிட்டே சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு குணம் ஒருத்தையே சொன்னான்னா அவ இன்னும் ரசிக்கப்படலைன்னு அர்த்தம். அது பழசு. பழசு ஒளியணும் இல்லையா? பழசு ஒளியாம எப்படி புதுசை நோக்கி நகர்வது? அது என்ன செய்யும் பிரதர்? ஒரு குறிப்பிட்ட சகோதரர் இவ்விதமாய் பிரதர் எங்க இடத்துக்கு வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், இந்த மாதிரி சில காரியங்களை பேசினார் அப்படி எனக்கு ஒரு தகவல் வருது. அடுத்த ஒரு 3 அல்லது 4 மாசத்துல பாவத்துல சிக்கிட்டார் அடுத்த தகவல் வருது. நல்லா கவனிங்க. முதல்ல எங்க பிரதர்? பழசு ஒளியல, இன்னும் பேச்சு மாறல, நடக்க மாறல, சிந்தை மாறல. அது என்ன செய்யும் பிரதர்? உன்னை கொண்டு எங்கேயாவது இடத்துல சிறைப்படுத்தும். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை தொலைக்க பண்ணும். நீ இழந்து போகும்படி உன்னை நடத்தும். இப்ப ஆண்டவர் அழகா தெளிவா சொல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆண்டவருக்குள் இருக்கணும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்படுவதற்கு முதல் ஸ்டெப் என்ன பிரதர்? அவருக்குள்ள நிலைச்சிருங்க. அவருக்குள்ள நிலைச்சிருங்க. அப்பதான் அவருக்குள்ள உருவாக்கப்பட முடியும், அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட முடியும். சிருஷ்டிக்கப்பட்டனா என்ன பிரதர்? உருவாக்கப்படுதலுக்கு பேர் தான் என்னது? சிருஷ்டிக்கப்படுதல். பிறந்த உடனே பிரதர் இப்ப நான் ஞானஸ்தானத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், போய் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டேன். அப்படி அடுத்த நாளே கிறிஸ்துவனுடைய தன்மை எல்லாம் உள்ள வந்துட்டா? நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தப்பே பண்ணலன்னு ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவனுடைய தன்மை எல்லாம் வந்துட்டா? வரலையே. அப்ப என்ன ஆகுது பிரதர்? அதுக்கு நேரம் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதுக்கு நேரம் சிருஷ்டிக்கப்பட்டுனா அது சிங்கிள் ஒரு செகண்ட்ல நடக்கூடியதல்ல, உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த உருவாக்கத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன் உருவாக்கப்பட முடியும். எதற்கு பிரதர்? தேவனுடைய செய்கையாய் மாற்றப்படுவதற்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே என்ன செய்தார்? செனிப்பித்தார். ஆகையால் கர்த்தர் சொன்னார், ஐயா உன்னை கர்த்தர் சிருஷ்டிக்குள்ள ஜெனிப்பித்தார். எப்படி ஜெனிப்பித்தார்? சத்திய வசனத்தினால. வசனம் முடிச்சுதான் முடியல, இன்னும் கண்டினியூ ஆகுது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுதல் அப்படிங்கிறதனுடைய அடுத்த கட்டம் முதல்ல ஆண்டுக்குள்ள இருந்தார். ரெண்டாவது சொன்னார், வசனத்தினால்தான் நீ என்ன செய்யப்படுவேன்? நீ ஜெனிப்பிக்கப்படுவேன்னார். அப்ப நீ ரட்சிக்கப்படுது உண்மைனா கர்த்தர் சொல்ல கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாரு. ஆண்டவர் தெளிவா சொல்ல என்ன? கேட்கறதுக்கு எப்படி இரு? இப்பதானே வசனம் வாசிங்க. கேட்கறதுக்கு எப்படி இரு? தீவிரமாரு. அப்புறம் பேசுறதுக்கு எப்படி இரு? பொறுமையாயிரு. அப்புறம் கோபப்படுறதுக்கு தாமதமாயிருன்னாரு. நம்ம கோபக்காரன் சொல்லும் போது வேணா பெருமையா சொல்லிக்கலாம். பிள்ளை கோபப்படுதுன்னா நமக்கு என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுதா? துக்கம் உண்டாகுது. பிள்ளை கோபப்பட்டுச்சுன்னா துக்கம் உண்டாகுது. நம்ம கோபப்பட்டா நாங்க இயற்கையிலே பெரிய கோபக்காரராக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? கடந்து போயிடுவோம் இல்லையா? கோபிக்கிறதுக்கு என்னவாயிரு? தாமதமாயிரு. நல்ல கவனிங்க. இதெல்லாம் ஈஸியா பிரதர், ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டாதான் அது நடக்கும். அப்ப நம்ம ரொம்ப பொறுமை என்ன செய்யிருக்கு? கடைபிடிக்க வேண்டியிருக்குது. அப்ப பொறுமையை கடைபிடிப்பது ஈஸியா பிரதர்? அது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்ப ஆண்டவர் தான் சொல்ல, கேட்கறது ரொம்ப தீவிரமா இருக்கு. பேசுறதுக்கு எப்படி இரு? பொறுமையா பேசு. சிலட்டெல்லாம் பேசுனீங்கன்னா நம்மளை பேசவே விட மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதையே பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க ஒரு கருத்து பேசுவீங்க, அவனுக்கு அந்த கருத்துக்கு பதிலும் கிடைக்காது, வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த விவாதத்திலாம் இருக்கானுங்க இல்லையா? பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொன்னா அவனு சொல்லுவான். நீங்க ஒண்ணு பேச முற்பட்டீங்கன்னா அவனுக்கு காதே இருக்காது, கேட்கவே மாட்டான். அவளா வாழ்நாள் ஃபுல்ல அடி முட்டாளா இருப்பான். ஆண்டவர் அழகா சொல்ல கற்றுக் கொடுக்கிறார். கேட்கறதுக்கு எப்படி இரு?
ஏன் பிரதர் நீ வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற? எப்படி பிரதர்? கர்த்தர் சித்தம் கொண்டு உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காக ஜெனிப்பித்திருக்கிறார். ஆகையால கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இரு, பேச ரொம்ப பொறுமையா பேசு, அவசரப்படாத, வாய் விடாத. கோவம் வருதுன்னா ரொம்ப தாமதமா வரட்டும்ன்றார். சில நேரத்துல கோவப்படாம இருக்கவே முடியாதுல்ல. ஆண்டவர் கூட திடீர்னு ஒரு நாள் சொன்னாரு, அந்த நரிகிட்ட போய் சொல்லுனாரு. யாரை பார்த்து? ஏரோதை பார்த்து சொன்னார், அந்த நரிகிட்ட போய் சொல்லுனார். அவர் கோவப்பட்டிருக்காரா பிரதர்? அதெல்லாம் கோவப்பட்டிருக்கிறார். சினம் கொண்டிருக்கிறாரா? சினம் கொண்டிருக்கிறார். எரிச்சல் அடைந்திருக்கிறாரா? எரிச்சல் அடைந்திருக்கிறார். ஆனா அவர் எரிச்சல் அடைந்தால் நாம் எரிச்சல் அடைவதை அவர் விரும்புவதில்லை. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இப்ப ஜெனிப்பிக்கப்படுதல், உருவாக்கப்படுதல் அப்படிங்கிறதுல இதெல்லாம் உள்ள அடக்கமா இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, ரட்சிக்கப்பட்டவன் யாரு பிரதர்? சிருஷ்டிக்கப்பட்டவன் யாரு பிரதர்? அவன் என்னால பிறந்தவன். ஒரு ரட்சிப்பு என்பது ஒன்று உள்ள வந்த உடனே அவனுக்கு யாரு பிரதர்? தகப்பனாயிடுறான். அதுவரை பாத்தீங்கன்னா மாம்சத்தை வெளிப்பட்டு ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கு தான் பிறந்தாங்கய்யா, உண்மைதான் ஐயா. ஆனா ஒருவன் ஞானஸ்தானத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்த உடனே அவனுக்கு தகப்பன் தாயெல்லாம் யாரு? யாரா மாறிறா? தேவனா மாறுறாங்க. தேவனாலே பிறந்தவர்கள். அதுக்கு பிறகு அவரை பார்த்து கொள்ள வேண்டிய வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. பாருங்க, 2 வருஷ உழைப்புல ஒரு சிங்கிள் கிராமத்துல 52 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு கிராமத்துல. நான் பெருமையா சொல்லுவேன், சந்தோஷமா சொல்லுவேன், பெருமன்னு கூட வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்துல மிக அதிகமா ஞானஸ்தானம் கொடுப்பதற்கான கிருபையை கர்த்தர் நம்ம ஊழியத்தையும் கொடுத்திருக்காரு. எங்க தேனாலும் பார்க்க முடியாது. அவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய வேலைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த ஒரு சிங்கிள் கிராமத்தில் 52 பேர் 2 வருஷம் வச்சுடுங்க, 25 பேர் ஆச்சா ஒரு வருஷத்துக்கு. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை உண்டாக்கும். இப்ப ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து கொள்ள வேண்டிய வேலை யாருது பிரதர்? அது கர்த்தருடையது. ஏன்னா அவன் யாரால் பிறந்தவன்? தேவனாலே பிறந்தவன். அதுக்கு பிறகு பரம தகப்பன் என்ன சொல்றாரோ, பரம தகப்பன் எப்படி ஃபீட் பண்றாரோ, பரம தகப்பன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தின்படி அவன் வாழுகிறவன். எல்லாம் பிறகு அவனுக்கு எங்க இருந்தா வரும் சப்ளை எல்லாம்? ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள தீவிரமா இருந்தான்னா அவனுக்கு ஃபீட் பண்றதெல்லாம் யார் ஃபீட் பண்ணுவா பிரதர்? அவனை போஷிப்பது யாரு பிரதர்? எல்லாம் கர்த்தர் தான். அதுக்கு பிறகு உலக தகப்பனுடைய காரியத்தை காட்டிலும் மேலானத அந்த பரம தகப்பன் நினைச்சு ஆரம்பிக்கிறாரு, அவர் தர ஆரம்பிக்கிறார். இதை நீங்க விளங்கி கொள்ளணும். வசனம் சொல்லுது, சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்படுகிறவன். ஐயா ரட்சிக்கப்பட்டவன் அவன் யார் கேட்டீங்கன்னா தேவனாலே பிறந்தவனா இருக்கிறான். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மை சுத்திகரிப்பதற்காக. முதல் சொன்னாலே முற்காலத்திலே வாசலே ஒரு பெரிய லிஸ்ட், அதிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிருபையை பத்தி பேசுறார் 11ஆம் வசனத்திலிருந்து. அந்த கிருபை என்ன செய்கிறது என்பதை சொல்றார். வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம் அவபக்தியையும் லௌகிக அச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவ கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா போதிக்குது. நம்ம நினைக்கிறோம் தேவ கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டா என்ன பாவம் பண்ணாலும் எவ்வளவு துரோகம் பண்ணாலும் மன்னிக்குது. வசனம் என்ன சொல்லுமா? தேவ கிருபை உன்னை தண்டிக்கலையே தவிர தேவ கிருபை உனக்கு போதிக்கிறது.
எங்க இருந்தெல்லாம் விடுவியாக்கப்படும்படி போதிக்கிறது. அவபக்தியை விட்டு வெளியே வா, லௌகிக இச்சைகளை விட்டு வெளியே வா, அதெல்லாம் வெறுத்துரு, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களா இந்த உலகத்தில் என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்க. கிறிஸ்து வரப்போகிறார், அந்த வருகை எதிர்பார்த்து காத்திரு என்று தேவ கிருபை போதிக்கிறது. நான் சொல்றது வசனம். இப்ப தேவ கிருபை என்ன பிரதர்? கிருபை என்ன செய்யுது? எந்த தண்டனை வராம பாதுகாத்துக்கு நினைச்சுக்காதீங்க. தண்டனை கொடுக்கப்படாமலே ஆனால் உங்களை சுத்திகரிக்கும்படி, உங்களை மாற்றும்படி உங்களை போதிச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுது? வருகை எதிர்நோத்து வாழ்ன்னு சொல்லுது, லௌகிக இச்சையை வெறுத்துருன்னு சொல்லுது, அவபக்தியை வெறுத்துருன்னு சொல்லுது, தேவ நீதியின்படி வாழுன்னு போதிக்குது. அப்ப பிரதர் அதிகமான டீச்சிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாய் கிருபை பெற்றவர்கள். அதிகமான போதனை எனக்கு கிடைக்குது பிரதர். ஒருவேளை அதிகமா நான் சிக்ஷிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப பெரிய கட்டுப்பாட்டில் வளர்க்கப்படுறேன், நான் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை வழியே தான் நான் நடத்தப்படுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கிருபை பெற்றவர்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப யாரு பிரதர் கிருபை பெற்றவன்னா? என்ன வேணாலும் தப்பு பண்ணுவான் பிரதர், அவனுக்கு எந்த தண்டனையும் வரல, அவன் தான் கிருபை பெற்றவன் நினைக்காதீங்க. அதிகமான போதிக்கப்படுகிற, அதிகமான காரியங்களை நடத்தப்படுகிறவர்கள் கிருபை பெற்றவர்கள். அதான் உண்மை. இப்ப கிருபை என்ன செய்கிறது? போதிக்கிறது. மற்ற சபைகளை விட நீங்க கிருபை பெற்றவங்க தான். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு போதனை கிடைச்சுக்கிட்டு இருக்குது, மற்றவர்களை விட அதிகமான டீச்சிங் கிடைக்குது, அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்படித்தான் வாழணுங்கிற சில நெறிமுறைகளுக்குள் உட்படுத்தப்பட்டு நடத்தப்படுறீங்க. என்னன்னா நீங்க கிருபை பெற்றவர்கள். அதான் வசனம் சொல்லு. கிருபை போதிக்குது. என்ன போதிக்குது? இயேசுவின் வருகை எதிர்நோக்கி காத்திரன் போதிக்குது, பாவத்தை வெறுத்திரன் போதிக்குது, லௌகிக இச்சைகளை வெறுத்திரன் போதிக்குது, அவபக்தியை வெறுத்திரன் போதிக்குது, தேவ நீதிக்குள்ளாய் வாழும்படி ஒப்புக்கொடு என்று போதிக்கிறது. நான் சொல்ல, வசனம் அப்படி சொல்லுது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம், அவர் எப்படி பிரதர் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப என்ன உண்டாகுது பிரதர்? கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்படுதல்னா என்ன? சுத்திகரிக்கப்படுகிற ஒரு பெரிய அனுபவம், சுத்திகரிக்கப்படுகிற ஒரு பெரிய அனுபவம். அப்படியே திருப்புங்க தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து. ஒரு பெரிய வீட்டிலே, அதாவது தேவனுடைய சபையிலே, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். ஒரு பெரிய வீடு தேவனுடைய சபை. அதுல ஆண்டவர் சொல்லார், பொன்னிலை செய்யப்பட்ட பாத்திரம் இருக்குது, வெள்ளியில செய்யப்பட்ட பாத்திரம் இருக்குது, மரத்துல மண்ணில செய்யப்பட்ட பாத்திரம் எல்லாம் நிறைய இருக்குது. அதுல சில கனத்துக்குரியது, சில கனவீனத்துக்குரியது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் விட்டுரு. நீ பை பர்த் பெரிய ஆளா இருக்கலாம், அல்லது ஒருவேளை தேவனுடைய சபையில நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு சொல்லலாம். நீ என்ன வேணா வச்சுக்க, எல்லாத்தையும் விட்டுரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் நற்கிரியை செய்வதற்கு உகந்த பாத்திரமாய் மாறுகிறான். அவன் சுத்திகரிப்பு தான் என்ன செய்யப்படுது? நற்கிரியை செய்யும்படி நம்மை மாற்றுகிறது, அதாவது கனி கொடுக்க வைக்கிறது. எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறுகிறான். அப்புறம் கணத்துக்குரிய பாத்திரமா மாறிடுறான். ஒரு சபை அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிறதுல பெரிய கணத்துக்குரிய பாத்திரம்னு எதை சொல்லுவீங்க? கம்யூனன் வச்சிருக்கிற அந்த வெசல், திருவிருந்தனுடைய பாத்திரம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுப்போம். அதை கொண்டு ரெஸ்ட் ரூம்ல போட்டு கழுவ மாட்டோம், தனியா அதை கழுவுவோம். அந்த பாத்திரத்தை மட்டும் துடைக்கிறதுக்குன்னு வேற தனியா ஒரு துணி என்ன பண்ணிருப்போம், வச்சிருப்போம். ஆனா இதே சபையில தொடப்புன்னு ஒன்று இருக்கு, மாப்புன்னு ஒன்று இருக்கு. இதே சபையில பிரசங்கம் பண்றதுக்கு நான் இருக்கிறேன், வேற சில பணிகள் செய்யற சிலர் இருக்கிறாங்க. ஆனா வாஞ்சியோடு வந்து பிரதர் நான் வாரத்தில் 2 முறை ரெஸ்ட் ரூம் கழுவுறதுக்குன்னு வாரேன்னு ஒருத்தங்க வராங்க. இதுல எது கணத்துக்குரிய பாத்திரம், எது கனவீனத்துக்குமான பாத்திரம் என்பதை எப்படி டிசைட் பண்றது? அதான் பிரதர் கணத்துக்குரிய பாத்திரம்னா கர்த்தர் சொல்வாரு, அப்பா அந்த தொடப்பமும் மாப்பு இல்லைன்னா நீங்க உட்காருவியான்னு கேட்பாரு. அப்புறம் அந்த தொடப்பையும் மாப்பையும் பயன்படுத்தி சுத்தம் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லைன்னா நீ உட்காருவியான்னு கேட்பாரு.
ரட்சிக்கப்பட்ட போதுல ஸ்டேஜ் போட்டுக்கிட்டு இருந்த மைக் பிடிக்க தெரியாத என்னதான் தேவனாய் கத்திரணிக்கு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். கத்திரணி உயர்த்தி 151 சபைகளை உருவாக்குறதுக்கான பலனை தந்திருக்கிறார். அன்னைக்கு மைக் பிடிக்க தெரியாது, கோர்வையா ஒரு செபம் பண்ண தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது. ஒரு துவக்க பிரேயர் மட்டும் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அதை நீங்க பாத்துக்கிடுங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு சேர தூக்கி போட்டு தொடச்சிட்டு இருந்த நாட்கள் அது. எப்ப பிரதர்? 2003 20 வருஷம் தான் ஆகுது. அந்த 20 வருஷ காலத்துல தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற விதம் ரொம்ப 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 வித்தியாசமானது. அது மிக மிக பெரியது. எதுக்கு சொல்றேன் பிரதர்? இதுல எது பெரிய ஊழியம், எது சின்ன ஊழியம், எது கணத்துக்குரிய ஊழியம், எது கனவீனத்துக்குரிய ஊழியம்? மனுஷனால் எதெல்லாம் கணத்துக்குரிய ஊழியமா பார்க்கப்படுதோ அதெல்லாம் தேவனாய் கர்த்தரால கனவீனத்துக்கானதா பார்க்கப்படும். எதெல்லாம் மனுஷன் சில நேரத்துல கனவீனமா பாக்குறானோ அது எல்லாத்தையும் தேவன் மிகப்பெரிய கணத்துக்குரிய காரியமா பார்ப்பாரு. அதில் இருக்கிற சின்சியாரிட்டிய, அதில் இருக்கிற காரியத்தை எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும். ஒரு எஜமான் காலையில இருந்து குளிக்கிறதுக்கு மக்கள் இருந்து, பக்கெட்ல இருந்து, குடிக்கிற காஃபி குடிக்கிற டம்ளர்ல இருந்து, பிளேட்ல இருந்து, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன், தண்ணி குடிக்கிற சொம்பு வரைக்கும் ஏராளமான பாத்திரத்தை பயன்படுத்துவார். இதுல எந்த பாத்திரமா இருந்தா என்ன? நான் எஜமானுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். நக்கிரியை செய்வதற்கு உகந்த பாத்திரமா இருக்கணும். அதுக்கு என்ன உதவுது? சுத்திகரிப்பு என்கிற ஒன்று உதவுகிறது. அந்த சுத்திகரிப்புக்காகவே தம்மை தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். அந்த சுத்திகரிப்புக்காக கிருபை போதிக்குது. இயேசு கிறிஸ்து சுத்தம் பண்றாரு. நீங்கள் நற்கிரியை செய்ய உகந்த பாத்திரமா மாறுறீங்க. அந்த நற்கிரியை செய்ய உகந்த பாத்திரமாக, எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா மாறின பிறகு கணத்துக்குரிய பாத்திரமா மாறிடுறீங்க. அதான் அந்த தீமோத்தேயுல சொல்லப்படுது. கல்யாண வீட்டுல வெளியில கால் கழுவுறதுக்கு போட்டிருந்த அந்த பாத்திரத்தை கொண்டு தேவன் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திர அற்புதத்தை பண்ணாரு. அற்புதம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த எஜமான் தூக்கி கொண்டு போய் வெளியில கையையும் காலையும் கழுவுறதுக்கு அந்த பாத்திரத்தை வச்சிருப்பாரா? அப்புறம் ஷோகேஸ்க்கு வந்துடும். அதனால இன்னைக்கும் போனா அங்க இருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த கச்சாடி என்று அங்க இருக்கிறது. ஏன் பிரதர்? அது அதுக்கு பிறகு போற்றக்கூடிய பாத்திரமா மாறி இருக்கும், அதுக்கு பிறகு அடையாளப்படுத்துகிற பாத்திரமா மாறி இருக்கும், அதுக்கு பிறகு அது வீட்டில் ஒரு முக்கியமான பாத்திரமா மாறி இருக்கும். அதனால இன்றைக்கும் அது அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லைன்னா 2000 வருஷம் முன்னாடி மறுபடியும் அந்த எஜமான் தூக்கி கொண்டு போய் கையையும் காலையும் கழுவப்பட்டிருந்தாருன்னா அது மண்ணோட மண்ணா என்ன இருக்கும்? அப்ப கிறிஸ்து அற்புதம் பண்றதுக்கு முன்னாடி அது மனுஷனால தூசிக்கப்பட்ட நிலையில, அருவருப்பாய் பார்க்கப்பட்ட நிலையில வெளியில கிடந்த பாத்திரம். அற்புதம் நடந்த பிறகு அதே இது கணத்துக்குரிய பாத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட செய்கையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாகத்தான் உங்களை மாற்றும்படி விரும்புகிறார். அன்றைக்கு எப்படி அந்த காணா ஒரு திருமண வீட்டில் கச்சாடிக்குள்ள அற்புதம் செய்தாரோ அதே போல தேவனுடைய வல்லமை செய்களை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் நீங்கள் மாறுவதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அதுதான் ஆண்டு என்ன பண்ணாரு? ரட்சித்தார். அதற்கு தான் தேவனாய் கர்த்தர் ரட்சித்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 முதல் வருகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். ஆண்டவரே கர்த்தர் சொன்னார், ஊழியக்காரனா வரத்தை வச்சுலாம் அவனை பார்க்காத, கனிகளினாலே அவனை பார். எல்லாருக்கும் ஒரே வசனம் தான் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் ஒரே நீர் பாய்ச்சப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே ஆராதனை நடத்தப்படுது, எல்லாருக்கும் ஒரே விதமா கம்யூன் கொடுக்கப்படுது. நீங்க என்ன மரமோ அந்த கனி எங்களுக்கு தாரீங்க. நீங்க ஒளிவு மரம்னா ஒளிவு கனி தாரீங்க, நீங்க திராட்சை செடினா திராட்சை கனிகளை தாரீங்க, நீங்க அத்தி மரம்னா அத்தி கனிகளை தாரீங்க, நீங்க முட்செடினா முள்ள முளைப்பிக்கிறீங்க. அவ்வளவுதான். முட்செடி உள்ள இருக்கா பிரதர்? இருக்குது, எல்லா சபைக்குள்ள இருக்கும். அப்ப பிரதர் ஒளிவு மரம் எது? நல்ல கனிகளை தருகிற திராட்சை செடி எது? தேவனாய் கர்த்தர் சொல்ல, நீ என்ன மரமோ அந்த கனியை தருவே. உனக்கு ஒரே நீர் பாய்ச்சப்படுகிறது, ஒரே வசனம் கொடுக்கப்படுது, உன்னுடைய குணாதிசயத்துக்கு ஏற்றபடி நீ அந்த கனிகளை தருகிறவனா இருக்கிறாய். இது ஆண்டவரே கர்த்தர் சொல்ல. உலகம் நம்மகிட்ட என்ன தேடும்?
கனிகளை தேடும். உலகம் ஒரு திராட்சை செடி ஏன் தேடி வரும்? அழகா சொன்னார் எசேக்கியேல் 15 அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு திராட்சை செடி கிட்ட உலகம் வந்து என்ன தேடணும் அழகா எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தை எசேக்கியேல் 15 அதிகாரம் நினைக்கிறேன் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன ஆண்டு சொன்னார். காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதுவும் அது பக்கத்தில் நிறைய செடி கொடியெல்லாம் இருக்குது, ஏராளமான மரங்கள்லாம் முளைச்சிருக்குது. அந்த மரங்களை காட்டிலும் பெரிய செடி கொடிகளை காட்டிலும் திராட்சை செடிக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது. அந்த மேன்மை என்ன என்பதை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். வாசிக்கலாம். யாதொரு வேலை செய்ய அதுல ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? நல்ல கவனிங்க. திராட்சை செடிகிட்ட வந்து எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கான கட்டை அங்கிருந்து எடுக்க கூடுமான்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி. திராட்சை செடியில இருந்து கட்டை வருமா? வராது. அதால ஒரு யூஸ் இல்லை. அப்ப கட்டை வேண்டி வருகிறவன் எங்க வரமாட்டான், எங்க வரமாட்டான், திராட்சை செடிக்கிட்ட வரமாட்டான். அப்புறம் அடுத்து சொல்றாரா, யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ? ஆதி காலங்கள்ல அந்த பரன் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்டைகளை சொருவி என்ன பண்ணிருப்பாங்க, மேல அந்த பரன் போட்டிருப்பாங்க. அந்த சின்ன கட்டையாவது அதனால அதிகபட்சம் ஒரு 1.5 அடி இருக்கும். அல்லது ஒரு பெரிய பலகையை போடுறதுக்கு கீழே 2 கட்டையை சவுத்துல என்ன பண்ணிருப்பாங்க. பழைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடுகள் அப்படி இருக்கும். அந்த கட்டையாவது கிடைக்குமான்னு கேட்கிறார். கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் இதோ அது அக்கினி கிரையாக எரியப்படும், அதன் 2 முனைகளையும் அக்கினி எரிந்து போடும், அதை நடுத்துண்டும் எந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமோ? இதோ அது வேகாது இருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாது இருக்க. இது ஆண்டவரை கர்த்தர். செடிக்குள்ள அந்த திராட்சை செடி ஒன்னையுமே எதிர்பார்க்க முடியாது. அல்லது ஏதாவது ஒரு செடிக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? செடி வளையாம இருக்கிறதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? கவட்ட மாதிரி. அந்த செடி வளையாம வளருவதற்கு அதுக்காவது யூஸ் ஆகுமா? அதுக்கும் யூஸ் ஆகாது. அப்ப திராட்சை செடிக்கிட்டு வர்றவன் ஏன் தேடி வருவான்? மரத்தை தேடி வரமாட்டான், கட்டையை தேடி வரமாட்டான், பலகையை தேடி வரமாட்டான், ஒரு சின்ன முட்டை தேடி கூட வரமாட்டான். கனிகளுக்காக மட்டும்தான் வருவான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? பிரதர், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ விசேஷித்தவள். காட்டு செடிகளுக்குள் இருக்கிற, காட்டு மரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு திராட்சை செடியாய் தேவனாய் கர்த்தர் உன்னை விசேஷித்தவனாய் தெரிந்து கொண்டார். செடியாகிய தேவன் மேல படுகிற கொடியாக தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் மெய்யான திராட்சை செடி. அப்ப உன்கிட்ட ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்கிறாரு. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஜனங்கள் உன்னிடத்திலே கனிகளைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்ப ஆண்டவர் தான் சொன்னாரு, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீ என்ன மரமோ அந்த கனியை கொடுப்ப. முட்செடியா இருந்தா முட்பூண்டை விளைவிப்பாய். கர்த்தர் எப்படி அடையாளப்படுத்துவது? ஒரு மனுஷனை எப்படி நல்லவன் கெட்டவன் எப்படி தீர்மானிப்பீங்க? கனிகளினாலே தீர்மானிப்பீர்கள். அவனால கனி கொடுக்காம இருக்கவே முடியாது. கர்த்தருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷங்கிட்ட கனி கொடுக்காம இருக்க முடியாது. அவனால அப்படி இருக்கவே முடியாது. அவங்ககிட்ட போய் நீ எதை குறிச்சு பேசினாலும் அதுல எவ்விதத்திலாலும் உதவ முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். விளங்குதா? இல்லையா? ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான். நான் ஜோ பண்றேன் பிரதர், அப்படி ஜோ பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டான். எவ்விதத்தாகிலும் அதுல ஒரு உதவியை செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். ஏன் பிரதர்? அவனால கனி கொடுக்காம அவனால இருக்கவே முடியாது. எந்த விதத்திலாகிலும் யாருக்காவது உதவியா மாறும்படி ட்ரை பண்ணுவான். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க என்பதனுடைய அடையாளம், தேவனுடைய செய்கையா இருக்கிற என்பதனுடைய அடையாளம். இதுதான் நற்கிரியைக்கு உண்டானது. மத்திய 7 அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த 22, 23 அடுத்த ஆண்டு என்ன பண்றாரு பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே
கண்மலையின் மேல் வீட்டை கட்டினேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்றாரு. கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழாம ஒரு மனுஷன் எந்த கனியும் கொடுக்காம எந்த நற்கிரியும் அவன்கிட்ட வெளிப்படாம, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம் அப்படி கர்த்தர் சொல்லுவாரு. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவாரு, உன்னை ஒரு காலும் நான் அறியேன். ஒருவேளை பிசாசு கூட விரட்டினவனா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டினவனா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தவனாய் கூட இருக்கலாம். ஆனா நற்கிரியை வெளியே வரலன்னா கர்த்தருடைய வருகை நாளில உன்னை ஒரு காலம் அறிவேன் ஆண்டு சொல்வார். அப்ப நற்கிரியைகளை நடப்பிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே செயல்படுத்தப்பட்டு பிதாவினுடைய செய்கைகளாய் நாம் இருக்கிறோம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்ல, நீ எவ்வளவு வேணா ஊழியம் பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனா உங்ககிட்ட இருந்து கனி வெளிப்படலைன்னா நான் என்னுடைய வருகை நாளில ஒரு நாளும் நான் ஒன்னு அறியேன்ட்டு போயிட்டே இருப்பேன்ட்டார். அப்ப ரட்சிக்கப்பட்டனுடைய நோக்கம் நற்கிரியை செய்வதற்கு. நற்கிரியை செய்வது எப்படி செய்ய முடியும் பிரதர்? பிதாவினுடைய செய்கையா இருந்து நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படி தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். பிலிப்பியர் புத்தகம் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் அப்படியே நடத்தி வருகிறவராயும் இருக்கிறார், அப்படியே நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நமக்குள்ளே நற்கிரியை என்ன பண்ணிட்டாரு, தொடங்கிட்டாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாள் வருது இல்லையா, அந்த நாள் அவருடைய வருகையின் நாள் வர முடிப்பார் நான் நம்புறேன். பவுல் உங்களுக்குள்ள நற்கிரி இருக்கும் நான் நம்புறேன், கனி கொடுக்கிறவளாய் வாழ்வீங்க நான் நம்புறேன். இதெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ நற்கிரியை நமக்குள்ள உருவாக்குனது யாரு பிரதர்? இயேசு கிறிஸ்துவ உருவாக்குனான்னு சொல்றாரு. அந்த ரட்சிப்பு என்கிற ஒன்றின் மூலமா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்படுகிற ஒன்றின் மூலமா நம்ம நற்கிரியை செய்யவர்களாக தேவனாய் கர்த்தராலே மாற்றப்படுகிறோம். அப்ப நமக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் அவர் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, அப்படி செய்கை அந்த பிதாவினுடைய செய்கையாய் எப்படி நாம் இருக்கிறோம் அந்த செய்கையை பார்ப்போமா? சங்கீதம் 33:4 பிதாவினுடைய செய்கை எப்படிப்பட்டது வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. அப்ப சத்தியத்தின்படி எவனொருவன் சில காரியங்களை செய்கிறானோ அவன் தான் தேவனுடைய செய்கையா இருக்கிறான். கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்கிறதா? சத்தியமா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. சங்கீதம் 111 2 வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிறவர்கள் எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? பெரியவைகள். கர்த்தருடைய செய்கையாய் மாறுகிறவன் என்று சொல்கிறவன் அவருடைய செய்கையை பற்றி ரொம்ப ஆராயறான். யாருடைய செய்கைய? கர்த்தருடைய செய்கை குறித்து ரொம்ப ஆராயறான். ஏன் பிரதர்? இவனும் கர்த்தருடைய செய்கையை மாற விரும்புறான். அதனால என்ன பண்றான் பிரதர்? அதுல பிரியப்படுகிறவனாக அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்கிறவனா இருக்கிறான். வேத வசனம் சொல்லி கர்த்தர் எப்படி எல்லாம் செயல்படுறாரு பிரதர், அதன்படியே அவனும் வாழ்வான். இயேசு கிறிஸ்து மாதிரியே சிருஷ்டிக்கப்படுறதுனா என்னது? அவர் என்ன செஞ்சாரோ அப்படியே அவனும் மாறுவான். அவரை போலவே மன்னிப்பான், அவரை போலவே என்ன செய்வான்? பகையாளியை நேசிப்பான். அப்படி போலவே அவரை போலவே பாவிகளுக்கு வழிகளை என்ன செய்வான்? தெரிவிக்கிறவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கு. ஏன்னா அவருடைய செய்கைகளை ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறான். உலகத்துல ஏராளமான பாவம் இருக்கு, ஏராளமான இச்சைகள் இருக்குது, ஏராளமான காரியம் உலகத்துல நடந்துகிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவைகளை குறித்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி கர்த்தருடைய செய்கைகளை குறித்து ஆராய்வான்? யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இவனுக்கு தேவனுடைய செய்கைகளை குறித்து அவருடைய பராக்கிரமத்தை குறித்து அது ஆராயத்தக்கதான மனம் இல்லை. ஏன்னா இவன் பிரியப்படுவது வேறு எது மேலேயோ. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனுடைய செய்கைகள் மேல பிரியப்படுகிறவன் அதை குறித்து ஆராய்கிறான். கர்த்தர் எப்படி செயல்படுறாரு, ஆண்டவர் எப்படி படுறாரு, எப்படி அவர் மன்னிக்கிறாரு, எப்படி அவர் அன்பு பாராட்டுறாரு, எப்படி அவர் பொறுமை உள்ளவரா இருந்தாரு, எப்படி அவர் சாந்தம் உள்ளவரா இருந்தாரு. என்னுடைய நுகம் ரொம்ப லகுவானு சொல்லும் போது சொன்னாரு, என்கிட்ட வந்து நீ சாந்தத்தை என்ன பண்ணிக்க கற்றுக்கொள் சொன்னாரு. அப்ப அவருடைய சாந்தம் எப்படிப்பட்டது அதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி செய்யறான், ஆராய்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
அப்ப கர்த்தருடைய செய்கையா நீங்க மாறணும்னா உங்களுடைய எண்ணெல்லாம் இதை நோக்கி நகரணும், நற்கிரியை செய்வதை நோக்கி நகரணும். அந்த நற்கிரிகளை வெளிப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவனுடைய நோக்கம் நிறைவேற மாட்டேங்குது. அவர் எதற்காக ரட்சித்தாரோ அது என்ன செய்யல, அது நிறைவேறல. இப்ப இந்த சங்கீதம் 111க்கு ஆப்போசிட்டா ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? ஏசாயா 5:11 முதல். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து. காலையிலே பாருங்க 12 மணிக்கு டாஸ்மாக் திறக்கிறான்னா 8 மணில இருந்து அந்த வாசல் உட்காந்துருப்பான். நீங்க ரோட்ல தமிழ்நாட்டில் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அவனதான் சொல்றாருங்க, டாஸ்மார்க் வாசல் என்ன செய்வான், காலங்காத்தால 7 மணில இருந்து பிளாக்ல கிடைக்கும், எல்லா டாஸ்மார்க்லயும் கிடைக்கும். ஆனாலும் அதுக்கு துட்டு இல்லாதவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், உட்கார்ந்துருப்பான். காலங்காத்தால உட்கார்ந்துருப்பான் 12 மணி தரித்திருந்து. இருட்டி போகும் அளவும் குடுத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, சாவா இருந்தாலும் நல்ல காரியமா இருந்தாலும் கெட்ட காரியமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்ட்டி தான். என்ன பார்ட்டி? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய அனைவருடைய வாழ்க்கையில டாஸ்மார்க் பார்ட்டி தான். சாவா பார்ட்டி, கல்யாணமா பார்ட்டி, பிறந்த நாளா பார்ட்டி, படிச்சு முடிச்சிட்டியா பார்ட்டி, வேலைக்கு போயிட்டியா பார்ட்டி, மொதமா சம்பளம் வாங்கிட்டியா பார்ட்டி, கடன் வாங்கியாவது பார்ட்டி. அவனான் சொல்றார். அதை வச்சு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம் தொடர்ந்து. விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்கிறதில்லை, அவர் கரத்தினுடைய செய்கையை சிந்திக்கிறதில்லை. ஆண்டவர் தான் சொன்னாரு, தேவன் மேல பிரியமா இருக்கிறவன், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறவன் கர்த்தருடைய அந்த நற்கிரியைகளை, தேவன் செயல்படுகிற செய்கைகளை, அவர் செய்கிற காரியத்தை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு அதெல்லாம் புத்தியில் இல்லை. எங்க போறது, இன்னைக்கு எங்க நமக்கு பார்ட்டி, இன்னைக்கு எவனுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எவளுக்கு திரும்ப நாள், இன்னைக்கு எங்க போனா சரக்கு கிடைக்கும், அதுல மட்டும் தெளிவா இருப்பான். வேற எதை குறிச்சும் அவனுக்கு என்ன இல்லை, சிந்தனையே இல்லை, அதை நோக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. அது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொன்னாரு, ஏன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போ. அந்த லிஸ்ட் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் சொல்ல, அவனுக்கு அறிவே கிடையாதுனாரு. உண்மையாகவே நான் சொல்றேன், பாவத்தில் இருக்கிறவன் அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன் தான் எந்த பாவத்தில் இருப்பான், அது எந்த பாவமோ அந்த பாவத்தில் இருப்பான். குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், மயக்கம் எல்லாத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன அர்த்தம்னா முட்டா பையன் அர்த்தம், அவன் மதிகேடன் அர்த்தம். எப்படி சோம்பேறியை பார்த்து கர்த்தர் வார்த்தை சொன்னார், என்ன சொன்னாரு, பொல்லாதவன் இல்லையா? சோம்பேறியை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார், பொல்லாதவன். அதே மாதிரி எந்த பாவத்தில் இருக்கிறவனும் முட்டாள் அர்த்தம், மதிகேடன் அர்த்தம், ஞானமற்றவன் அர்த்தம். அதான் இங்க ஆண்டவர் சொன்னார், அறிவில்லாமல் ஜனம் எனக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். தொடர்ந்து, அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். கர்த்தராலே கனம் பொருந்திய மனுஷனா இருக்கிறவனை இப்படிப்பட்ட இழிவான காரியத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்து தொய்ந்து போறாயா, குடிக்க தண்ணி கூட இல்லாம நாவறண்டு போறான். அதாவது இழப்புகளை சந்திக்கிறான்னு அர்த்தம், வெறுமையாக்கப்படுறான்னு அர்த்தம். குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம வெறுமையாயிட்டான்னு அர்த்தம், பரதேசி ஆயிட்டான்னு அர்த்தம், பைத்தியக்காரனை போல ரோட்ல போற சாக்கடை குடிக்க போறான்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது, அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இதான் ஆண்டவர் சொல்ற வசனம். எவ்வளவு பெரிய ஆடம்பரமா நீ வாழ்ந்தான்னு சொல்லி, எந்த பாவம் உனக்குள்ள நுழையுதோ உனக்காக பாதாளம் விரிவா வாயை திறக்கும், சீக்கிரத்தில் உள்ள போயிருது, எல்லாத்தையும் இழந்துருவேன்னு அர்த்தம். பாவத்துல களி கூறுகிறவன் அழிவுக்குள்ள போவான்னு அர்த்தம். அவனை பாதாளம் ரெடியா வாயை திறந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போயிருவேன் எல்லாத்தையும். வாழ்க்கையில எந்த விதமான பாவம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் சரி, அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களும் உழைக்கிற உழைப்புகளும் ஆடம்பரமாய் அவன் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகள் எதுவா இருந்தாலும் எவ்வளவாய் அதுல களி கூறுகிறானோ அவ்வளவாய் உலகத்துல வெறுமையாக்கப்படுவான். குடிப்பதற்கு தண்ணி கூட இருக்காது, பிச்சைதான் எடுக்கணும். நான் சொல்லையா, வசனம் சொல்ல, தண்ணி கூட உனக்கு கிடைக்காதுன்றார்.
நல்லா கவனிங்க. ஏன் இது சொல்றேன்னா இதான் ஆப்போசிட். எதை ஆராயிரமே? தேவனுடைய செய்கை ஆராயாம இந்த காரியங்களுக்குள்ள தன்னுடைய ஆராய்ச்சி சிந்தனை செலுத்துறான் பாருங்க. அவனுடைய நிலைமை இப்படி போகும். இந்த வசனம் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. தேவனுடைய செய்கை ஆராயிறவனுக்கு கிருபை உண்டு. அந்த கிருபை அவனை நல்வழி நோக்கி போதிக்கிறது. அந்த கிருபையினுடைய நல்வழியை மாற்ற முயற்சிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரிக்கிறவராய் கடந்து வருகிறார். அந்த சுத்திகரிப்பு நற்கிரியை செய்கிற உகந்த பாத்திரங்களாய் மாற்றுகிறது. அந்த சுத்திகரிப்பு நம்மை தேவனுடைய செய்கையாகவே மாற்றுகிறது. இப்ப வாங்க, திரும்ப எகைன் வாங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் நடப்பதற்கான வழி கர்த்தராலே முன்னதாகவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்வதற்கும் நல்வழியில் நடப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதற்கும் தேவன் உங்களுக்கான வாசலை, உங்களுக்கான வழியை அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என் பிள்ளை ரட்சிக்கப்படுவா, என் பையன் ரட்சிக்கப்படுவான், அவன் இந்தந்த நற்கிரியைகளை செய்வான், இன்னென்ன காரியங்களை செய்து முடிப்பான், என்னுடைய செய்கையாகவே மாறுவான், நான் இவனை கொண்டு இவளை கொண்டு நான் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு ஒரு ஆல்ரெடி வெயிட்டிங். எதை உருவாக்கி வச்சு? முன்னதாகவே அந்த பாதைகளை உருவாக்கி வச்சு கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்க அந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்களா? கர்த்தர் பெரிய எதிர்பார்ப்போட என் கரத்தின் செய்கையா மாறுவான், நான் இவனை கொண்டு இதை செய்வேன், உங்களுக்கான ஒரு காரியத்தை செய்யும்படியான வாசலை திறந்தார் இல்லையா? அது முன்னதாகவே தேவன் திறந்து வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்களா? கர்த்தருடைய செய்கையா மாறிட்டீங்களா? உண்மையாகவே உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? சரிங்க, என்னை ரட்சித்த தேவன் என்னை கொண்டு என்ன செய்கிறாரோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க ஃபீல் பண்றீங்களா? அந்த கான்பிடென்ட் இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பதில் தெரியும், எனக்கு தெரியாது. உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியும். சரி, எனக்கு ஒண்ணு தேவன் நியமிச்சாரியா? அந்த பாதையில அவருடைய செய்கையாய் நான் மாறி அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஒரு பாதை ரெடியா இருக்குது. அந்த பாதையில சரியானபடி பயணிக்கிறேன் என்கிற நிச்சயம், அந்த கான்பிடென்ட், கர்த்தர் என்ன அந்த பாதை வழியை கூட்டிட்டு போறார், ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அது வழியை என்ன நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாருங்கிற எண்ணம், அந்த செயல் உங்களுக்குள்ள இருக்குதா என்பதை ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. அதுல உங்களுக்கு நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே முன்னதாகவே எனக்கு ஒரு பாதையை ஆயத்தமாக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு உடைய செய்கையா நான் மாறும்போது எனக்கு நீர் ஆயத்தமாக்கி இருக்கிற பாதை எது? எல்லாரும் ஆண்டவர் ஊழியக்காரரா வைக்கல, எல்லாருக்கும் ஒரே வகையான ஊழியத்தை கொடுக்கல. யார் யாரை எப்படி தேவன் அழைத்திருக்கிற தெரியாது. உங்கள் அழைப்பிலே உறுதியா இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள் என்பதுதான் வேத வசனம். எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கா தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஊழியனாய் தேர்ந்தெடுத்தாலும் வேற வேற வித ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஊழியத்தை தாங்க என்ன வச்சிருக்கிறார், நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், நான் எப்படி நற்கிரிகள் நடப்பிக்கணும், எனக்காக தேவன் முன்னதாகவே ஆயத்தமாக்கி இருக்கிற பாதை என்னது? ரட்சிக்கப்பட்டு சரியானபடி அந்த பாதையில் தான் நான் நிக்கிறேனா? நிக்கலன்னா ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே அது என்னது? உங்களுடைய செய்கையாக அந்த செய்கையை நான் நிறைவேற்றும்படி தேவன் எனக்கு என்னத்தை வச்சிருக்கிறேன்? இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமானது. அதுக்கு பின்னாடி ஆண்டவராய் கர்த்தர் எப்படி கட்டப்படுறோம் பேசினாரு, எப்படி அவருடைய செய்களாய் மாறுகிறோம் என்பதை குறித்து பேசினாரு. அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். கவனிங்க, அழகான வசனம் சொல்லுது. என்ன சொல்றாரு? தேவன் என்ன பண்றாரா? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கை என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நமக்குள்ளே உருவாக்குறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. குடியாரம் சொல்ல முடியாது, கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இன்னைக்கு கோட்டடிக்க கிருபை செஞ்சான்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணத்தை எனக்கு உருவாக்குனான்னு சொல்ல முடியாது. இது ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்லை. நீங்க உலக பிரகாரமா உங்க மனசனுடைய, அதை ஆண்டவர் முதல்ல சொன்னார் இல்லையா, ரட்சிப்பு என்பது உங்கள் மனசும் உங்கள் மாம்சமும் விரும்புகிறதை செய்வதல்ல. நீங்க உங்க மனசும் மாம்சம் விரும்புறத தேவன் அவருடைய செய்கை எனக்குள்ள வச்சுதான் இந்த எண்ணத்தை உண்டாக்குறான்னு சொல்லக்கூடாது.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப ஆண்டு என்ன சொல்ற, அவருடைய சித்தத்தை செய்கையாக என்ன பண்ணாரு, விருப்பமாக செய்கையாக உங்களுக்குள்ள என்ன செய்யறார், உண்டாக்குறார். அவருடைய சித்தத்தின்படியான விருப்பத்தை செய்கையை உங்களுக்குள்ள என்ன செய்கிறார், உண்டாக்குறார் வசனம் சொல்லி. இப்ப எபிரேயர் புத்தகம் 13:21 வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. ஜெபம், எபிரேயர் ஆசிரியருடைய ஜெபம். நற்கிரியைகளை சீர் பொருந்தினவர்களாக உங்களை மாற்றுவாராக. என்ன நற்கிரியில? சகலவித நற்கிரியில. அப்ப நற்கிரியை மூலமா என்ன நடக்குது பாருங்க. என்ன சொன்னாரு, பிதா தமக்கு பிரியமானத இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்குள்ள நடப்பித்து செய்ய வைக்கிறார். அங்க என்ன சொல்லுது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய செய்கையை விருப்பத்தை என்ன செய்றார், உங்களுக்குள்ள உங்களுடைய விருப்பமாக செய்கையாக உருவாக்குறார். அப்ப தேவனுடைய செய்கையை நான் எப்படி மாறுறேன் என்பதற்கு அந்த வசனங்களை நான் காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலே பெருகிறவளுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் இல்லையே. 1 தீமோத்தேயு 2:10 அதுவா? தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை என்ன செய்யணும், அலங்கரிக்க வேண்டும். பெண்களுக்கு சொல்லும் போது சொன்னார், ஸ்திரீகளும் முந்தின வசனத்துல ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலில் ஆவது, பொன்னினால் ஆவது, முத்துக்களின் ஆவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினால் தங்களை அலங்கரியாமல். எதால் அலங்கரிக்கணுமா? தகுதியான வஸ்திரம், நாணம். நற்கிரியைகளை செய்கிற ஸ்திரீகள் இப்படித்தான் இருப்பாங்க பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. தகுதியான வஸ்திரத்தினால தங்களை என்ன பண்ணிருப்பாங்க, அலங்கரிச்சிருப்பாங்க. தகுதியான வஸ்திரம் என்ற பிரதர், ஆபாசமாய் உடுத்தப்படாத எல்லா வஸ்திரமும் தகுதியான வஸ்திரம். சாரியும் ஆபாசம் உடுக்க முடியும், மற்ற வஸ்திரங்களையும் ஆபாசம் இல்லாமலும் உடுக்க முடியும். ஆபாசமாய் உடை உடுத்தாத, ஆபாசமான வாசகங்கள் இடைபெறாத வஸ்திரத்துக்கு பேர் தான் என்னது? நான் சொல்லுங்க, நற்கிரியை செய்யற பெண் இப்படிதான் வஸ்திரம் உடுப்பான்னு சொல்லுது. அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்ற பாருங்க, நாணத்தினாலே தன்னை அலங்கரிச்சிருப்பா. கொஞ்சம் அவளுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணெல்லாம் உண்டுன்றாரு. ஏடா கூட உடை உடுக்கும்போது கொஞ்சம் வெக்கப்படுவான்றாரு, கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் வேலை செய்யும்ன்றாரு. இந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா, தங்களுடைய திறமை மூலமா தங்களை பெரியவங்களான்னு காமிக்க விரும்பல, ஆபாசங்கள் மூலமா காமிக்கிறது தான் இந்த காலத்து பெண்கள் விரும்புறாங்க. நான் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா நான் உங்களை இந்த நற்கிரியை செய்யற பெண்கள் லிஸ்ட்ல வச்சுக்கிறேன், சரியா? இல்ல அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்கன்னா நீங்க மனம் திரும்பி தான் ஆகணும். நாணத்தினால் தங்களை அலங்கரிக்கிறார்கள், தகுதியான வஸ்திரங்களால் என்ன செய்கிறார்கள், தங்களை அலங்கரிக்கிறார்கள். அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்ன செய்கிறார்கள், தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளால் தங்களை என்ன செய்யணும். தேவ பக்தி உள்ள ஸ்திரீலாம் அப்படிதான் இருப்பா, அடுத்தவனுக்கு எடுக்க மாட்டா, ஆபாசமான உடை உடுக்க மாட்டா, ஆபாசமா பேச மாட்டா, டபுள் மீனிங்ல பேச மாட்டா, ரீல்ஸ் போட மாட்டா. ரீல்ஸ் நான் போடல பிரதர், ஆனா எடுத்து வச்சிருக்கிறேன் பிரதர், எனக்கு தேவையான ஆளுக்கு மட்டும் காமிச்சுக்கிறேன் பிரதர் சொல்ல மாட்டா. பைபிள் வசனம் சொல்லுது, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்குது. அப்ப ஆண்டு அழகா சொன்ன வேறு அலங்காரம் அது தேவனுடைய பார்வையில் வித்தியாசமா இருக்குது. அப்ப ரொம்ப தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொன்னார், அன்றியும் புருஷர்கள் 8ஆம் வசனத்துல, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, புருஷர் மாற சொல்றார், கோபமும் தர்க்கமும் இல்லாமல். ஆதி காலத்துல இவன் தான் எல்லாம் பயங்கர கோபக்காரனா இருந்திருக்கிறான், தர்க்கம் உள்ளவனா இருந்திருக்கிறான். இப்ப அந்த லிஸ்ட் எல்லாம் பெண்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த பெண்களுக்கு புருஷன்மார் அடங்கி என்ன செய்றாங்க, போயிட்டு இருக்கிறாங்க.
பெரும்பாலான வீடுகள்ல கோபம் இல்லாம, தர்க்கம் இல்லாம. தர்க்கம் ஏன் வருது? கோபம் ஏன் வருது? நமக்கு பிடிக்காது எது நடந்தாலும் கோபம் வரும், ரைட்டா? சரியா? தர்க்கம் ஏன் வருது? தர்க்கம் எங்க வருது? நான் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கொள்ளன்னு எவன் நினைக்கிறானோ அவன் தர்க்கம் பண்ணுவான். நான் சொல்றதான் சட்டம் நினைக்கிறான் இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் இருக்கால, அவன் தான் தர்க்கவாதியா இருப்பான். இல்லைங்க, அந்த முயல் பிடிக்கும் போது நல்லா கவனிங்க, உனக்கு பிடிச்சிருப்படா, ஆனா நீ பிடிக்கிற முயல் பிறவியிலே ஊனமா இருந்திருக்கும், அதனால அந்த முயலுக்கு என்ன இருந்திருக்கு? 3 கால் இருந்திருக்கு. பொதுவா 4 கால் தான் சொன்னா சொல்ல மாட்டான். நான் பிடிச்சதுக்கு 3 தான், அதனால எல்லா முயலுக்கும் என்னதுதான் விளங்குதா இல்லையா? அது பிறவி ஊனண்டா. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 தான் இருந்துச்சு, அப்ப எல்லாத்துக்கும் 3 தானே இருக்கணும்னு கேட்பான் இல்லையா? அவன் தான் தர்க்கம் பண்ணுவான். கர்த்தர் சொல்ல, தங்கள் பரிசுத்தமான கைகளை, நீங்க தான் பார்த்து கையை பார்த்து கேட்கணும், எப்பா இது பரிசுத்தமான கையா? ஆண்களுக்கு கர்த்தர் சொல்ல, உங்கள் பரிசுத்தமான கைகளை, கை நீட்டி நீங்களே கேட்டு பாருங்க, இது பரிசுத்தமான கையான். அந்த பரிசுத்தமான கையை எல்லா இடத்திலும் உயர்த்தி என்ன செய்யணுமா? என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா. ஆண்கள்லாம் ஜெப வீரலா இருந்தாங்கன்னா பெண்கள்லாம் சரியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள்லாம் ஜெபம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறதுனால தான் எல்லாம் தலைகீழா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? எங்க வேணாலும் எல்லா இடத்துல கையை தூக்கி என்ன பண்ணு, உன் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. நற்கிரியை செய்வதற்கு இதெல்லாம் அவசியமானது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் பிரதர்? ஐயா, இதுக்குள்ள நீ சரியா வந்தாதான் நற்கிரியை செய்கிறவன என்ன செய்ய முடியும்? நீ மாற முடியும். இதுக்குள்ள வரலன்னா நீங்க மாற முடியாது. இப்ப தேவனாய் கர்த்தர் ஒரு பட்டியல் போடுறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவன் அவருக்கு பிரியமானத, அவருக்கு சித்தமானத, அவருடைய செய்கைகளை, விருப்பங்களை நமக்குள்ள உருவாக்குறார். அதை நோக்கி நகர்த்துறார். நாங்க அந்த 151வது சபை திறப்பிலாவுக்கு நான் போகும்போது கூட ஜோஸ்குமார் பிரதர் அவங்க மனைவியெல்லாம் வந்திருந்தாங்க. உங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் போகும்போது அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை பிரதர், அடுத்த சர்ச்சும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அடிக்கல் நாட்ட போகிறோம். அங்கே போன உடனே அவங்க எதிர்பார்க்குறாங்க, நம்ம செய்வோமான்னு எதிர்பார்க்குறாங்க, நம்மகிட்ட இருந்து பதில் வரலன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நம்ம செய்ய போகிறோம். கடைசியில் தேங்கி மெதுவாக கேட்குறாங்க, பிரதர் செஞ்சிடலான்னு நீங்களே மக்கள்கிட்ட சொல்லிருங்களேன். அங்க இருக்கிற மக்கள்கிட்ட செஞ்சிடலான்னு சொல்லி வச்சு மக்களை உற்சாகம் ஊட்டிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்ப யார் ஸ்பான்சரா வருவா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா செய்யறோம், வர்றோம், ஐயா இப்படி நாங்க திறந்திருக்கிறோம்னு அந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடியே தேவனாய் கர்த்தர் நம்ம சபையிலிருந்து ஒரு குடும்பத்தை எழுப்புறாரு. எழுப்பி என்ன பண்றாரு? பிரதர், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செய்து கொள்ளலாம். செய்கையை உண்டாக்குறாரு, விருப்பத்தை உண்டாக்குறாரு. ஏன்ட்ட மட்டும் உண்டாக்குனாரா? ஏன்ட்ட மட்டும் உருவாக்கி பிரயோஜனம் இல்லைல்ல? என்னங்க, ஏன்ட்ட மட்டும் உருவாக்கி பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்றாரு? தகுந்த ஸ்பான்சருக்குள்ள அந்த செய்கையை விருப்பத்தை வைக்கிறார். விருப்பத்தை செய்கத்தை கர்த்தர் அப்படிதான் வைப்பார். நற்கிரியை செய்வது அப்படிதான். இதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இவங்களுக்கு இதை செஞ்சு வச்சிடலாம், சரி இவங்களுக்கு இதை படிக்க வச்சிடலாம், பரவாயில்ல இப்படி இருக்குது, நம்ம எடுத்துக்கிறோம், படிச்சலாம், பொறுப்பு என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். எப்படி வருது? அது தேவனுடைய செய்கையாய் மாறுகிறோம். அவர் விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். அதேதான் எபிரேயர் எழுதியிருந்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்குள்ளே செயல்களாக அவைகளை உருவாக்குறார், நடப்பிக்கிறார். அந்த நற்கிரியைகளை சீர்பொருந்தும்படி தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். எங்கே நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டதற்கு கண்டிப்பா ஒரு நோக்கம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்ன பிரதர்? இதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஆராதல் அமர்ந்து போறது மாத்திரம் இல்ல, நற்கிரியை செய்வதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா மாறணும். தேவனுடைய செய்கையா மாறுவதற்கு உங்களுக்கான பாதையை, உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் முன்னதாகவே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை பிடிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, நான் பிடிச்சிட்டேன். அந்த தரிசனத்துல இம்மி அளவும் நான் மாறவே இல்லை. என் சொந்த தேவை வரும்போதும் மாறல, சென்னையில நமக்கு பெரிய தேவைகள் வரும்போதும் மாறல, ஒரு துளி அளவு மாறல. அந்த தரிசனத்தை மாத்தவே இல்லை. தேவனாய் கர்த்தர் நம்மளை எப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னா, எல்லா விதத்திலும் என்னையும் ஆஸ்வதிக்கிறார். அந்த பாதையில சரியா போறதுக்கு பலன் தரார். அப்ப எனக்கு முன்னதாக தேவன் ஏற்படுத்திய பாதை என்ன?
அதை நான் பிடிச்சுக்கிட்டேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஏன் தேவைக்காக அதை நான் விடல. என் சொந்த ஊழியக்காரி வேற சில பெரிய காரியம் வந்தாலும் அதுக்காகவும் எந்த தருணத்திலும் இந்த தரிசனத்தை நினைச்சல விடவே இல்லை, இதுவரைக்கும் விடல. அந்த ஒண்ணுதான் பலன் தருது. அப்ப இந்த வார்த்தையை பிரசங்கிக்கணும், தேவன் பலன் தரணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் பலன் தந்தாதான் பிரசங்கிக்க முடியும். நாளைக்கு அவர் ஜீவன் தந்தாதான் செயல்பட முடியும். அதனால யாரை ஏமாத்தியோ யார்கிட்ட பொய்யாய் நடந்தோ ஒரு காலத்திலும் ஒரு மனுஷனாலும் ஆசீர்வாதமா வாழவே முடியாது. அதில் நான் தெளிவா இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு என்ன கர்த்தர் பேச சொன்னாரோ அதை உங்களுக்கு பேசி ஆகணும். இன்னைக்கு இந்த சகோதரர் பூசா வந்திருக்கிறாரு, அந்த அக்கா வந்திருக்கிறாங்க, அவங்க தான் நினைப்பாங்க, இவங்க தான் யார் என்ன நினைச்சா உனக்கு என்னன்னு கேட்பாரு. நீ அவங்கள நம்பியா ஊழியத்தில் இருக்கிறேன்னு கேட்பாரு. இன்னைக்கு அவர் பேச சொன்னதை நான் பேசணும். பேசினா மட்டும்தான் தேவனுடைய பலன் கிடைக்கும். எனக்கு முன்னதாக ஒரு பாதை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதை நோக்கி நான் நகரணும். உங்க எல்லாருக்கும் தேவன் அந்த பாதையை ஆயத்தமாக்கி தான் வச்சிருக்கிறார். தேவனுடைய செய்கைகளாக உங்களை ரட்சிப்பதற்கு முன்பதாக அந்த பாதை ரெடி. எல்லாரும் முழு நேரம் பண்ணி வரணும் அவசியம் இல்லை. எங்கே நான் சொல்றேன், ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஒரே வகையான ஊழியம் இல்லை. அதே போல எல்லாரும் முழு நேர பணியா வரணும்னு அவசியம் இல்லை. பகுதி நேரமா வரலாம். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் சில வச்சிருக்கலாம். இந்த சமுதாயத்துல குடும்பத்துல நிறைவேற்ற வேண்டிய காரியம் சில வச்சிருக்கலாம். அந்த பாதையெல்லாம் கர்த்தர் வச்சுட்டு அதுல சரியா அந்த நற்கிரியை வெளிப்படுத்து என்று தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார். மிக தெளிவாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த நற்கிரியின் வழியிலே நாம் சரியானபடி போவதற்கு தான் தேவனாய கர்த்தர் நமக்கு முன்னதாகவே பாதை ஏற்படுத்திட்டார். நீங்க விசுவாசிக்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற போறோம். அது நற்கிரியின் மூலமா தான் நிறைவேற்ற போறோம். அது நம்மளால் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கணும். அதுக்கு தான் அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் மாறுகிறோம். கண்ண மூடலாமா? அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து, இன்னைக்கு ஆண்டுடைய கரத்துக்கு நேராக நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணம் பண்ணி தேவனுடைய மகிமை விளங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட, தேவனுடைய கிருபையுள்ள கரம் இறங்கி செயல்படத்தக்கதாக நம்மை தாழ்த்த போறோம். இருதயங்களை தரங்க. அவர் என்ன பேச சொன்னாரோ அதை நான் பேசிட்டேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா நீ என்னுடைய கரத்தினுடைய செய்கை, அதுக்குதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற. என்னுடைய வல்லமை நான் விளங்க பண்ணுவதற்கு, என்னுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யம் என்னதென்பதை உனக்காக நான் விளங்க பண்ணுவதற்கு என்னுடைய பிள்ளையாக ரட்சித்து நான் வைத்திருக்கிறேன். உன் மூலமாய் மகா மேன்மையான அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட தேவன் காத்திருக்கிறார். அவருடைய செய்கையாய் மாறி அவருடைய வல்லமையை பலனை விளங்க செய்கிற பாத்திரங்களாய் உங்களை நிற்க வைக்க தேவனாய் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கான பாதைகளை தேவன் வழிவகுத்து வைத்திருக்கிறார். அது முன்னதாகவே தேவன் அமைத்திருக்கிறார். அந்த பாதை வழியை நீ போன இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய மனமும் விரும்புகிறத நிறைவேற்ற நினைக்கிறீங்களா? மாற்றிக்கொள்ளுங்க. நான் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றீங்களா? ஒன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ யாருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறனா, ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய ஆவிக்கு நீ கீழ்ப்படுகிற என்று அர்த்தம். யார் பேச்சு நான் கேட்க மாட்டேங்கிற மனநிலை நீ பிசாசின் பிள்ளை என்பதனுடைய அடையாளம். இது நான் சின்ன குழந்தைகளை பார்த்து சொல்லல, பெரியவர்களையும் பார்த்து நான் சொல்றேன். நான் ஒருவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். நான் யார் தெரியுமா, என்னுடைய காரியம் என்ன தெரியுமா நீ சொல்றேன்னா, நீ பிசாசின் பிள்ளை என்பதனுடைய அடையாளம். நீ ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிற என்பதனுடைய அடையாளம். இன்னைக்கு மனம் மாறிடு மகளே, மகனே மனம் மாறிடு. ஒருவேளை அந்த மனநிலை உனக்கு இருந்துச்சுன்னா மனம் மாறிடு. உன்னை கீழ்ப்படிய பண்ணும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் அமைத்திருக்கிற பாதை இருப்பா, அதில் உம்முடைய செய்கையாய் நான் மாறணும். உம்முடைய மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்தை எனக்குள்ள விளங்க பண்ணும். உம்முடைய வல்லமை எனக்குள்ள விளங்க பண்ணும். அப்பா, ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய் அந்த கைகால் கழுவு வைக்கப்பட்ட கச்சாடி போல நான் இருக்கிறேன். எனக்குள்ள இருந்து ஆண்டவரே நீர் அதிசயங்களை நடப்பியும் ஆண்டவரே. நல்ல திராட்சரசத்தை கொடுக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நல்ல கனிகளை கொடுக்க எனக்கு பலன் தாரும். இந்த உலகம் என்கிட்ட கட்டை எதிர்பார்க்கல, முளை கொம்புகளை எதிர்பார்க்கல ஐயா, முட்டு கொடுக்கிற தடிகளை அது எதிர்பார்க்கல, என்கிட்ட பழகைகளை எதிர்பார்க்கலப்பா.
என்கிட்ட கனிகளை தேடி ஒரு கூட்டம் காத்திருக்குது. அந்த கூட்டத்திற்கான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை அவ்விதமாய் செல்வந்தனாய் மாற்றும், என்னை அவ்விதமாய் மனநிலை உடையவனாய் மாற்றும், என்னை அவ்விதமாய் பலசாலியாய் மாற்றும், என்னை அவ்விதமாய் குறைகள் நீக்கப்பட்ட நிறைவான மனுஷனாய் மாற்றும். கேளுங்க கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இருதயத்தை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட மனுஷனாய் அப்படிப்பட்ட மனுஷியாய் மாற்றும் ஆண்டவரே. நற்கிரியினுடைய அலங்காரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மனுஷியாய் மாற்றும் அப்பா. கேளுங்க கேளுங்க அப்பா, நான் உடைய கரத்தின் செய்கையாய் மாற விரும்புகிறேன் பிதாவே. என் தேவனுடைய செய்கை என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே, தேவனே நம்முடைய செய்கையாய் நாம் மாறணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை சுத்திகரிப்பதற்காக ஒப்பு கொடுத்த தேவன் என்னை சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். நீ பொண்ணுல செய்யப்பட்ட பாத்திரம் மறந்துரு, சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடு. நீ எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா மாறுவ. இது தேவனுடைய வார்த்தை, நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவனமா என்னை மாற்றணும். கேளுங்க, பாவத்தெல்லாம் களைஞ்சிருப்பா, என் மாம்ச இச்சைகள்லாம் கலைஞ்சிரும் ஆண்டவரே. உலக வழிபாடுகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இவ்வுலக வழக்கத்தின்படியான காரியத்திலிருந்து தேவனே என்னை ரட்சித்தருளும். கேளுங்க கேளுங்க, கரத்தின் கிரியைகளாய் உடைய கரத்தினுடைய செய்கைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பலம் தாரும். உம்முடைய செய்கைகளை ஆராயத்தக்க ஞானத்தை தாரும், அப்படிப்பட்ட ஆர்வத்தை தாரும் அப்பா. உலக இச்சைகளை ஆராயாதபடி தகப்பனே, அவைகளை குறித்து சிந்தியாதபடி உம்முடைய மகிமையின் செய்கைகளை ஆராயத்தக்கதான அந்த சிந்தைகளை எனக்குள்ளே உருவாக்கும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லமையுள்ள கர்த்தாவே, அன்பு பிள்ளைகள் அவனமே நான் ஆசீர்வதிக்கிறேன்பா. இந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறட்ட ஆண்டவரே. இவர்கள் நற்கிரியை செய்யவும், இவர்கள் உம்முடைய செய்கைகளாய் மாறவும், இவர்களுக்கு முன்னதாகவே நீர் ஆயத்தமாக்கின பாதை அதை எங்கள் பிள்ளைகள் கண்டுபிடிக்கட்டும்பா. அந்த பாதை வழியே போகட்டும், அந்த பாதை வழியே நகரட்டும், அந்த பாதை வழியே சென்று மேலானதை பெற்றுக் கொள்ளட்டும். தேவனீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அன்பு பிள்ளைகளோடு இந்த வார்த்தைகள் நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.